பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான சபையோரே, நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, குருத்தோலை ஞாயிறை மீண்டும் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு நீர் உம்முடைய பலனையும் சக்தியையும் தந்து ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலே உம்முடைய வசனங்களை தியானிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அடியானுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய மனதின் தியானங்களும் உம்முடைய சந்நிதியிலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சபையோர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும், அதோடு சேர்ந்து குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் ஜாஸ்வா நிமலன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருத்தோலை ஞாயிறு 2000 வருடங்களுக்கு மேலாக நாம் இதை கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாளிலே நாம் பங்கேற்று கடவுளை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாளிலும் நாம் அனைவருமாக சேர்ந்து இதை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளை பற்றி, இதனுடைய செம்பொருளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, உலகம் முழுவதும் குறிப்பாக லுத்தரன் திருச்சபையில் இந்த நாளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தை பல்மேரம் அல்லது பல்மேரா. எப்படி சொன்னாலும் அது புகழ்ச்சி உண்டாகும் என்ற ஒரு பொருளிலே அது வருகின்றது. இது தபசு காலத்தில் இது 6வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பு வரக்கூடிய ஒரு ஞாயிறு. திருச்சபை மிக சிறப்பாக ஒவ்வொரு ஞாயிறுக்கும் ஒரு விதமான செம்பொருளை கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே இதை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய டிஎல்சி திருச்சபையிலே நாம் இதை பற்றி தியானித்திருக்கின்றோம். நினைவுபடுத்துவதற்காக மட்டும் சொல்கின்றேன். முதல் ஞாயிறன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு என்பது இன்வோகேவிட், அதாவது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்பது அதனுடைய பொருள். 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ரெமனிசியர் என்று நாம் சொல்லுகின்றோம். அதற்கு பெயர் நினைத்தருளும் என்பது அதிலே வரக்கூடிய பொருளாகும். 3வது ஞாயிறிலே ஒக்குழி என்பதாக அது இருக்கிறது. அதனுடைய பொருள் என் கண்கள் என்று அதற்கு பொருளாக இருக்கிறது. 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே லட்டரே கலிகூறுங்கள் என்பதாக அது இருக்கிறது. 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஜூடிகா நியாயம் தீர்ப்பேன் என்பதாக இருக்கிறது. இன்று 6வது ஞாயிறு தவசு காலத்திலே இந்த நாளுக்குள்ள செம்பொருள் பல்மேரம் என்பதாகும். இதை ஒரு வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், முதல் ஞாயிறிலிருந்து இந்த ஞாயிறு வரை, இந்த லென்த் நாளைகளே, முதல் ஞாயிறிலே பார்த்தால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 2வது நான் அவனை நினைத்தருளுவேன். 3வது என் கண்கள் அவன் மீது இருக்கும். 4வது அவன் களி கூறுவான். 5வது நான் நியாயம் விசாரிப்பவராக இருக்கின்றேன், தீர்ப்பேன். 6வது புகழ்ச்சி உண்டாகும். இந்த 6வது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செம்பொருளானது பல்மேரம் என்று சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தை. அது புகழ்ச்சி உண்டாகும், புகழ்ச்சிக்கு நான் உரியவன் என்பதாக இருக்கிறது. இதை நாம் பார்த்துவிட்டு இந்த நாளிலே நமக்காக திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய நற்செய்தி பகுதியானது யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 24 வசனங்கள் வரை. அதே போன்று இன்று நாளுக்குரிய அருளுரை பகுதியானது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரை. இதை இரண்டையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் சிறிது நேரம் இதை பற்றி யோசித்தால் இந்த நாளுக்குரிய இந்த செம்பொருளை விளங்கி கொண்டதாக இருக்கும் என்பதாக நினைத்து உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். நற்செய்தி பகுதியிலே மிக சிறப்பாக குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்கா பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக பெத்தானியா என்ற இடத்தில் இருந்து எருசலேமுக்குள் வருகிறார். இது நாம் அனைவரும் எத்தனையோ முறை வாசித்த ஒரு பகுதி. அவர் எருசலேமுக்குள்ளே உள்ளே வரும்பொழுது அது ஒரு கழுதையின் மேல் ஏறி அவர் வருகிறார்.
அதிலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கக்கூடியதிலே முக்கியமான 4-5 கருத்துக்கள். அவர்கள் கழுதியிலே ஏறி வருகிறார் 1, திரளான ஜனங்கள் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள் 2, அவர்கள் எல்லோரும் தங்களுடைய ஆடைகளையும் இலைகளையும் வழியிலே விரித்தார்கள் 3, அவர்கள் ஓசன்னா என்ற ஒரு சொல்லை அவர்கள் சொல்லி அவரை வாழ்த்தி அவரை வரவேற்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் அதிலே நாம் இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் இதை செய்தார்கள் என்பதாக வாசிக்கின்றோம். இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்கா பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக உள்ளே வரும் பொழுது ஒரு பவனியாக அதிலே வருகிறார். இதை எல்லா இறையியலாளர்களும் இதை பற்றி மிக அதிகமாக பேசுகின்றார்கள். இவருடைய அந்த பவனி என்பது உண்மையிலேயே அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தால் கூட அது ஒரு அமைதியான பவனி என்பதற்கு மேலாக ஒரு புரட்சிகரமான பவனியாக இது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் அதுவரையும் சரி அதற்கு பின்பும் சரி அந்த எருசலேமிலே வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் மறைநூல் வல்லுநர்கள் இவர்களை எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் ரோம பேரரசருக்குமே அவர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தார். ஆக இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அவர் இங்கே உள்ளே வருகிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைத்த விசுவாசம் வைத்த மக்கள் திரளாக அங்கு வந்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஹோசன்னா என அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹோசன்னா என்பதற்கு அர்த்தம் கடவுள் எங்களை காப்பாற்றும் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லேலியா என்பதற்கான அர்த்தம் கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாக என்பதை சொல்லுகிறார்கள். இதை நாம் பார்த்தோம் என்றால் குருத்தோலை ஞாயிறிலே ஓசன்னா என்று சொல்லுவோம். எப்போதும் அதற்கு பின்பாடு அடுத்த ஞாயிறாக வரக்கூடிய ஈஸ்டர் நாளிலே அல்லேலியா என்பதை சொல்லுவோம். ஆக கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களை காப்பார் என்பதற்காக இந்த நாளிலே இருக்கிறது. பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்த பின்பாடு கடவுளுக்கு புகழ்ச்சி என்பதாக நன்றி சொல்வதாக அது இருக்கும். ஆக இந்த செயல்களை நாம் திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எத்தனையோ முறை இதை பற்றியாக நாம் அதிகமாக யோசித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே சொல்லும் பொழுது ஒரு வசனம் வருகிறது. சகரியா புத்தகத்தினுடைய 9வது அதிகாரத்திலே குறிப்பாக 9வது வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே இந்த சகரியா புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், விடுதலையப்பட்ட மக்கள் பல இடங்களிலிருந்து எருசலேமுக்கு திரும்புவார்கள் என்பதாகவும், அவர்கள் வரும்பொழுது அவர்களுடைய ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருவார் என்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பாக அதிகமாக இந்த மக்கள் போரிலே எப்போதும் கஷ்டப்பட்டு பல இடங்களிலே அடிமைகளாக இருந்து மீண்டு வரும்பொழுது அந்த இடத்திலே சமாதானம் இருக்கும் என்பதாக அவர்களுக்கு மனதிலே வைத்து அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, கழுதனில் ஏறி வருகின்றார் உம்முடைய ராஜா என்று. அதாவது சமாதானத்தின் அதிபதியாக வருகின்றார். இனிமேல் உங்களுக்குள்ளே எங்கும் சண்டையும் இருக்காது, நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையில இருப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சகரியாவில் வருகின்ற அந்த வசனத்தை இந்த யோவானுடைய சுவிசேஷத்திலும் அதில் நினைவு கூறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான காரியமாக நாம் அதை யோசிக்க வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் சாதாரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு, இயேசுவின் அந்த பவனியில் நீயும் இருக்கிறாயா. ஒரு அழகான தலைப்பாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை கொடுத்திருக்கிறது. இயேசுவின் பவனியில் நீயும் இருக்கிறாயா. நாம் இருக்கிறோமா? இன்று ஒருவேளை நாம் சொல்லுவோம், அந்த நாளில் நான் உயிரோடு இருந்திருந்தேன்னா நான் நிச்சயமாக இயேசுனுடைய பவனியில் நான் இருந்திருப்பேன் என்பதாக நாம் சொல்லுவோம். ஆனால் நிறைய நபர்கள் அப்படி இருந்திருப்போமா என்பதை நினைத்து பார்ப்பதற்கு இந்த நாளிலே நாம் தூண்டப்படுகின்றோம். உதாரணமாக, இன்று காலை பல இடங்களிலே நாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு மற்ற திருச்சபையோடு சேர்ந்து நாம் ஒரு பவனியாக வந்தோம். அதிலே நாம் கலந்து கொண்டோமா? ஒரு சிலர் நேரடியாக அந்த பவனியிலே கலந்து கொள்ளாமல் நேரடியாக ஆலயத்திற்கு வந்து அங்கு அமர்ந்து இந்த நாளினுடைய ஆராதனையிலே நாம் பங்கேற்போம். ஆனால் அந்த பவனியில் நாம் சேர மாட்டோம். ஆனால் நினைத்து கொள்வோம், அந்த பவனியில் இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது நான் இருந்திருந்தால் அங்கு சென்றிருப்பேன் என்று. இதை நாமே ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கு தூண்டப்படுகின்றோம். அதற்கு மேலாக ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இன்று நிறைய பவனிகள், அதாவது நிறைய விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்களிலே நடக்கின்றது. அதெல்லாம் கடவுள் எப்படி அங்கு ஒரு சமாதானத்திற்காகவும் ஒரு அநீதியை எதிர்த்தும் அவர் வெளியே அந்த பவனியிலே சென்றாரோ, அதே போல அதிகமான அளவிற்கு இந்த நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி மிக அதிகமாக எதிர்ப்பு குரல்கள் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய மோசமான காரியங்களை குறித்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன, ஆர்ப்பாட்டங்களாக இருக்கின்றன. இதிலே நாம் பங்கேற்கின்றோமா? நாம் இறை நம்பிக்கையோடு குருத்தோலை ஞாயிறிலே பங்கேற்பது என்பது வேறு,
ஆனால் அதே சமயம் நமக்கு அதில் யோசிக்க வேண்டியது கான்டெக்சுவலாக இன்றைய சூழலில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிரான சமாஜத்திற்கு ஆதரவான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு உதவுகிறது. ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், அதிலே பிரசங்கத்தை கேட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம், போனோம் என்று இல்லாமல் கர்த்தர் எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, எதை எதிர்த்தாரோ, எதற்காக அவர் சென்றாரோ, இதை நாம் யோசிக்க வேண்டும் என்பதாகவும் யோசிக்க இந்த நாள் நமக்கு நேரத்தை தருகின்றது. அதே போல நாம் நம்முடைய அருளுரை பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் யோவான் 3:11-15 முக்கியமாக வருகின்ற ஒரு காரியம் அவர்கள் சொல்வது, எண்ணாகம புஸ்தகத்திலே வருவதை போல, எண்ணாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே வருகிறது. அதிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு எதிராக அவர்கள் அதிகமாக அவர்கள் வெகுண்டெழுந்த பொழுது கர்த்தர் அவர்களை தண்டிப்பதற்காக சர்ப்பங்களை அனுப்பித்து அவர்கள் அதிலே அவர்களால் கடிக்கப்பட்டு இறந்தார்கள் என வருகிறது. அப்போது அந்த மக்கள் மிக அதிகமாக மோசையிடம் கேட்டு, இதற்கு நீ கடவுளிடம் வேண்டி எங்களை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது அவர் கடவுளிடம் வேண்டியதாகவும், கடவுள் உடனே அவர்களை பார்த்து, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உயரை தூக்கிப்பிடி, அதை பார்க்கிறவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்பதாக கடவுள், யாவே கடவுள் சொன்னதாக அதில் இருக்கிறது. அந்த காரியத்தை இங்கு இதில் ஒப்பிட்டு அதில் எழுதுகிறார்கள். யோவான் அதை பற்றி மிக சிறப்பாக எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நிச்சயமாக அங்கு எப்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயரே தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் உயிர் பிழைத்தார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலை அறையுண்டு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையும், நீங்கள் அதிகமாக ஒரு நல்ல வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், குறிப்பாக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதற்கு ஆதாரமாக இந்த பகுதி இங்கே சொல்லப்படுகிறது. இது இன்றைய கான்டெக்ஸ்டில், இன்றைய சூழ்நிலையில் நாம் யோசிக்கும் பொழுது நிறைய மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், நிறைய மக்களுக்கு தேவைகள் இருக்கிறது, யாரிடம் போவோம் என்று இருக்கிறார்கள். அப்படி சமயங்களிலே நிச்சயமாக நாம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து பாவத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனும் கிடைப்பது என்பது ஒருபுறம், இயேசுவை போல் நாம் இருக்கிறோமா? இந்த மக்கள் நம்மிடையே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஓஹோ, இந்த பிரச்சனைக்கு இவரிடம் செல்லலாம், இந்த கிறிஸ்தவரிடம் செல்லலாம், இவர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார் என்பதாக நாம் இருக்கின்றோமா? நாம் கிறிஸ்து அளவிற்கு நம்மளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் கிறிஸ்துவை போல நாம் வாழ்கின்றோமா என்பதை யோசிப்பதற்கு இந்த பகுதி மிக அதிகமாக நம்மை தூண்டுகிறது. ஆக இறையியல் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த நாளானது முக்கியமான ஒரு நாளாக, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கொண்ட இந்த நாளுக்கு மேலாக இந்த நாட்டிலேயும் சரி மற்ற இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மோசமான காரியங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நாம் இதை எடுத்துக்கொண்டு, இயேசுவை போல நாமும் நிறைய திட்டங்களை செய்வோமா, மக்களோடு நிற்கின்றோமா என்பதை பற்றி யோசிப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. அதே போல யாரிடம் செல்வோம், நமக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், சமாதானம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்பதற்காக சொல்லும் பொழுது, இயேசுவை எப்படி நோக்கி பார்த்து நாம் விடுதலை அடைகிறோமோ அதே போல நம்மை பிறர் நோக்கி பார்க்க வகையிலே நாம் இருக்கின்றோமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க இதற்கு இந்த நாள் நமக்கு தூண்டுகிறது. ஆக இந்த இரண்டையும் கணக்கிலே வைத்து கொண்டு யோசிக்கும் பொழுது இந்த நாள் நமக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக, மீண்டும் நம்மை நாமே தற்சோதனை செய்து பார்த்து கொண்டு, அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னதை போல நாமும் தொடர்ந்து அதே போல வாழ்வதற்கு, மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க இந்த நாள் நம்மை ஏவுகின்றது. தொடர்ந்து நாம் இருப்போம். இந்த வாரமும் புனித வாரத்திற்குள்ளே செல்கின்றோம். இதை தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறாக வருகிறது. அந்த நாளிலும் நாம் அதை கொண்டாடுவதற்கு, ஆயத்தப்படுவதற்கு இந்த நாள் நம்மை தூண்டுகிறது என்பதாக நாம் நினைக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களின் ஆண்டவரே, குருத்தோலை ஞாயிறை நாங்கள் சந்திக்க நீர் கிருபை செய்தீர். கொடுத்த திருமறை பகுதியிலிருந்து நல்ல வசனங்களை நாங்கள் எடுத்து எங்களை நாங்களே ஒரு தற்சோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நீர் கொடுத்தீர். நீர் எப்படி இந்த பவனியிலே சென்றீரோ அதே போல நாங்களும் இந்த மக்களுக்கான காரியங்களை எடுத்துக்கொண்டு தெருவிலும் நாங்கள் செல்லத்தக்கதாக எங்களுடைய மனதை நீர் மாற்றி தொடர்ந்து எங்களோடு நீர் பயணியும். அதே போல எல்லோருக்கும் ஏற்புடையவர்களாக நல்ல காரியங்களை செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று மற்றவர்களை எங்களை எண்ணி பார்ப்பதற்கு நாங்கள் உகந்தவர்களாக இருக்க நீர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த
ஹோலி வீக்குள்ளே நாங்கள் செல்லும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றுப்படுத்தும். மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் உமக்கே இருக்கட்டும், அது எங்களுக்கும் நிலைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென்.